ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025ல் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த பேப்பரில் இருக்க முக்கியமான 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூனிட்டில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்து எனி 2 எடுத்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து 7 மார்க். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 14 மார்க் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுக்குற கொஷின் மினிமம் தான் கொடுத்துருக்கோம். 3 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு யூனிட்டில் மட்டும் 4 கொஷின் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து அந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸியாக படித்து பாஸ் ஆகலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு இந்த வீடியோலாம் கொடுத்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் இயருக்கும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனா தெரிஞ்சா, இல்லை ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் யாருனா தெரிஞ்சா, இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் இயர் பசங்க யாருனா இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு 22ஆம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நினைக்கிறேன் ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர்ன்றதால முக்கியமான பேப்பர். கண்டிப்பாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரில் அவங்க வரும்போதே ஃபஸ்ட் இயர்லேயே பாஸ் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகிட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்து அவங்க அரியர் இல்லாமல் டிகிரியை முடிச்சுட்டு வாங்கிட்டே வெளியே போகலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் இயர்லேயே இந்த கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம். ஸோ 5 யூனிட்டுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா நான் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எதுனா 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க 4ல். அதனால் நீங்கள் எதுனா ஒரு கொஸ்டின் படித்தா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 மார்க் இதில் வாங்கிடலாம். ஸோ 5 யூனிட்டில் நீங்கள் வந்து 5 7 மார்க் அட்டன் பண்ணால் கூட பாஸ் ஆகலாம். ஸோ 3 மார்க் நிறைய இருக்குது. கண்டிப்பாக 3 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணுன்றவங்களுக்கு நான் வந்து கொடுக்குற கொஸ்டின் நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கணும்னா இந்த கூலும்ஸ் லா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் ஃபுல்லாக பேசிக் எலமெண்ட்டை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் பேரலல், இண்டக்டர் இன் சீரிஸ் பேரலல், கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் பேரலல்னு சொல்லிட்டு டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கலாம் கூட ரெசிஸ்டருக்கு மோஸ்ட்டு சீரிஸ் பேரலல் படிச்சுக்கோங்க. டெரிவேஷன் அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக படிக்க முடியலனா கூட இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் கொஞ்சம் மர்க்அப் பண்ணிக்கோங்க. மர்க்அப் பண்ணிட்டா ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த கூலும் கொஸ்டின் வந்துடும். கூலும்ஸ் லா கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வரும். ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலில் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆர் டெரிவேஷன் ரெண்டுத்துலேருந்து எதனா ஒன்று வந்துடும். ஸோ 3 கொஸ்டின் படித்தா, அதாவது கூலும்ஸ் லா, ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலல் வந்து டெரிவேஷன், ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலுக்கு வந்து ப்ராப்ளம். இதை 3த்தையும் போட்டு பார்த்தாலே கண்டிப்பாக 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி இதில் வந்து 14 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டில் நான் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் செலக்டிவாக ஒரு 3 படித்தா கூட அதில் 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏசி பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ இருக்குது. இதை நான் வந்து லாஸ்ட் எண்டு கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணாலே இந்த வீடியோ ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வருதோ அந்த கொஸ்டின் சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணிட்டு இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏசி பவர் டிரான்ஸ்மிஷன். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசி மோட்டர் ஆர் டிசி ஜென்ரேட்டர். ரெண்டுத்துக்குமே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். டயக்ராமை ட்ரா பண்ணிட்டு அதில் இருக்க காமுடேட்டர் என்ன வேலை செய்யுது, போல்ஸ் என்ன வேலை செய்யுது, இன்டர் போல்ஸ் என்ன வேலை செய்யுது, ஷாஃப்ட்டுக்கு எதுக்கு இருக்குது, ஆர்மேச்சர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங் சொல்லிட்டு இதை பற்றி டீட்டெயில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அதில் இருக்க என்ன நம்ம முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ளக்ஸு, அப்புறம் கோர், ஸோ ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், இன்புட் டெர்மினல், அவுட்புட் டெர்மினல், இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து சேஃப்டிக்கு எதனா கொஸ்டின் பார்க்குறதா பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ 4 டைப் இருக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்குங்க. ஸோ செலக்டிவாக நீங்கள் படித்தா கூட இதில் வந்து கண்டிப்பாக அப்படியே கேட்பாங்க, மாற்றிலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் வரும். டிசி மோட்டர் ஆர் டிசி ஜென்ரேட்டர் இதுலேருந்து ஒரு கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டினுமே வரும். ஸோ அதனால் அதை 2 படித்தா கூட நீங்கள் வந்து 14 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்து தேர்ட் யூனிட் பார்ப்போம். தேர்ட் யூனிட்டில் நான் ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 3மே வந்துடும். ஸோ இந்த 3 இதில் 2 கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து அந்த பேசிக் எலமெண்ட்டை பற்றி படிக்கிற மாரி இருக்கும். அதாவது பேசிக் எலமெண்ட்டான இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இதை பற்றி படிக்கிற மாரி இருக்கும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதே அப்புறம் பார்த்தோம்னா ரெசிஸ்டர் வந்துடும். ஸோ ரெசிஸ்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டர் எப்படி கலர் கோடிங் வச்சு வந்து அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி வந்து பேர் வைக்கிறாங்கன்ற கான்செப்ட் தான் இது செகண்ட் கொஸ்டின். இதுக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குப்பா. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 கொஸ்டின் தான். 3 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ வந்து கலர் கோடிங் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸ் மீன்ஸ் 12 இண்டக்ஷன் பார்த்துக்கோங்க.
ஸோ இதுதான் 3 அந்த 4th யூனிட்டில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இந்த 3 எலமெண்ட்டு தான் இருக்கும். 3மே கொடுத்தாச்சு. 3ல் கன்ஃபார்மாக 2 வந்துடும். நீங்கள் எழுதிடலாம். அடுத்து வந்து 4th யூனிட் பார்ப்போம். 4th யூனிட்லையுமே நான் ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மாக பார்த்தோம்னா இந்த 4th யூனிட்லேருந்து இந்த 3மே கேட்பா. நீங்கள் எனி 2 எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த எனர்ஜி பேண்ட் வித் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நீங்கள் எனர்ஜி பேண்ட் வித் படிச்சுக்கோங்க. ஃபார்மி பேண்ட் வித் உங்களுக்கு தெரிஞ்சால் படிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்க்காதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்த்துட்டு தென் அதுக்கூட VI கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராம் ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனோ டயோடு இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது பேண்ட் வித் கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அது படித்தா படிங்க. இல்லைனா வந்து பிஎன் ஜங்ஷனும் ஜெனோ டயோடு கொஸ்டினும் கண்டிப்பாக வந்து 2மே கேட்பாங்க அப்படியே. ஸோ நீங்கள் கொஸ்டின் இதே பேட்டர்ன் கூட உங்களுக்கு கொஸ்டின் அப்படியே வரலாம். கொடுத்த 3 கொஸ்டின் கூட கொடுத்து எனி 2 எதை சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பிஎன் ஜங்ஷனுக்கு கொஸ்டின் வந்துருப்பா. எனர்ஜி பேண்டில் 2 எனர்ஜி பேண்டில் எதுனா ஒன்று தான் கேட்பான். அதனால் நான் வந்து அதில் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இதுவே ஜெனோ டயோடு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஜெனோ டயோடும் பிஎன் ஜங்ஷனும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் வந்து ஒர்க்கிங் இருக்குது. அதே போல் ஜெனோ டயோடுக்கும் நமக்கு ஒர்க்கிங் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க டைம் இருந்தால். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 5th யூனிட். இந்த 5th யூனிட்டில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் அகேன்ஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக். இந்த கொஸ்டின் வந்து 10 பாயிண்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். 5th யூனிட்டில் மற்ற கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லைங்களோ, அது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படித்தா ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக பாஸ் ஆகினா 7 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் 7 பாயிண்ட் எழுத முடியலாம் கூட நீங்கள் 7 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு கரண்ட் ஷாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான் ஜஸ்ட்டு படித்து படத்தில் புரியும். செகண்ட் பார்த்தோம்னா இந்த சிங்கிள் சைடு, டபுள் சைடு, மல்டி லேயர் PCB போர்டை பற்றி நம்ம பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி இருக்கும். இதுதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக அவங்க எதனா வந்து 3ல் 2 கேட்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு எனி 3 சொல்லிட்டு கேட்கலாம். எதனா நீ 1, 2 எழுதுங்க, எனி 3 எழுதுங்க, எனி 2 எழுதுங்க சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். ஸோ அதுக்கு அது மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் டூல்ஸ். ஸோ சால்ட்ரிங் டூல்ஸை பற்றி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர் யாரா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் கிளாஸ் குரூப்பில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு, EC டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்காக தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் வீடியோஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வீடியோ சொல்லிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.